இவர்களாக இருப்போம். அந்த புது வருடம் ஆரம்பிக்கிற அன்று நம்ம செய்யக்கூடிய அமல்கள் செலவாத்து கணக்கின்றி ஓதிக்கொள்ளணும். ஏன்னா பகல்ல நம்ம நோம்போட இருப்போமா கடைசி நாள். அப்போ அதனாலதான் இன்னைக்கு நாங்க செலவாத்து வச்சதே. காரணம் அடுத்த வாரம் நம்மளுக்கு வந்து கடைசி நாளா என்னன்னு நம்மளுக்கு ஒரு இதா இருக்கு இல்லையா, அதனால நம்ம இன்னைக்கு செலவாத்து வச்சிருவோமேன்னு வச்சோம். ஆனா இன்னைக்கு செலவாத்து ஓதுன எல்லாருமே சுறுசுறுப்பே இல்லாம ஓதணும். அது நம்ம ஓதுன எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதனால அந்தலியில எந்த திக்ரு ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் அந்த சுபஹானல்லாஹ்வுக்குள்ள மகிமை தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். சலவாத்து என்பது நம்ம சாதாரண இல்லம்மா. எப்படி ஒரு மனிதன் தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாதோ அதே மாதிரி சலவாத்து இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் கணக்கின்றி சலவாத்து ஓதக்கூடியவர்களாக. அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை, சூரா இஹ்லாஸ் 7 முறை, ஆயத்து குர்சி 7 முறை, 3ஆம் கலிமா 7 முறை, அதோட சலவாத்தை ஓதிட்டு அதிகமான துவாக்கள், இதில் இஸ்திக்பார், இதையெல்லாம் ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வீட்டில் இருந்தோம்னா, இப்போ என்ன மாதிரி மதரசாவுக்கு போகிறவங்களா இருந்தால் மதரசாவில் அமல் செய்யலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து நான் அமல் செய்யணும்னு நினச்சா இதையெல்லாம் நான் செஞ்சுட்டு சூரா அர் ரஹ்மான் ஓதுவது சிறப்பு. சூரா அர் ரஹ்மான் முஹர்ரம் மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் பிறப்பு. வருஷம் பிறக்குது. நம்ம அங்கே நம்ம மார்க்கத்தில் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்குற ஆட்டம் பாட்டாட்டம்லாம் கிடையாதுமா. வருஷம் பிறக்க போதுன்னு எங்கேயாவது பலூன் உடப்போமா, ஏதாவது செய்வோமா? வான வேடிக்கைகள், கோட கோபுரங்க, பைக் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க போறான், புது வருஷம் பிறகு போறாங்களே. அப்படி போகாம வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளை என்னடா இன்னைக்கு சுத்த போகல அம்மாமார்களே கேட்குறோம். எல்லா பிள்ளையும் போகுது, நீ போகல. அந்த 12 மணி ஆனா ஒரு மாதிரியான சவுண்டு கத்தி வரவேற்கிறோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா துனியாவில்? ஆனா நம்ம முஹர்ரம் மாதத்துல அதெல்லாம் இருக்கா? பெருநாள் வந்துச்சு, நோம்பு பெருநாள் வந்துச்சு, ஹஜ் எல்லாம் வரும். ஆனா எல்லாத்துலயுமே அமைதி இருக்கும், இனிமை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், அதே நேரத்துல அமல் இருக்கணும். அப்ப அன்று நம்ம ஓதக்கூடியது அர் ரஹ்மான். இந்த அர் ரஹ்மான் சூறாவை எஷாவுக்கு பிறகு ஓதுவது சிறப்புங்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்ப இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் பிறகு 1 அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இது. பகல் பொழுதில் நோன்பு இருப்பது மிக சிறப்பு. அப்ப இப்படிப்பட்ட இந்த சிறப்புகளுக்கு நம்ம வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பத்தி பார்த்து